அவளது குழந்தை. எழுதி வாசிப்பவர் சாய்மான். எழுத்துராயின் மலைப்பகுதி காய்ந்து போன மரங்களுக்கு இடையே புக் புக் என புகைவிட்டபடி ரயில் நிலையத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தது ஒரு காலியான கூட்ஸ் வண்டி. 2 ரயில் நிலையங்களுக்கு முன்பாக அதில் ஏற்றப்பட்டிருந்த தானியங்களை இறக்கிவிட்டு திரும்ப சென்று கொண்டிருந்தது அந்த காலியான கூட்ஸ் வண்டி. விரைவு ரயிலுக்கு இடமிடுவதற்காகவோ அல்லது சிக்னலுக்காகவோ சில நேரங்களில் அதில் ஓரம் கட்டப்படும். அப்படித்தான் இன்றும் ரயில் நிலையத்தை அடைந்தது இந்த காலியான கூட்ஸ் வண்டி. வண்டியை கண்டதும் தலை தெறிக்க ஓடி வந்தாள் நீலா. தன் கையில் ஒரு கை குழந்தையுடன் ஓடி வந்தவள் குழந்தையை நடைமேடை ஓரிடத்தில் கிடத்திவிட்டு கூட்ஸ் பெட்டிக்குள் வேகமாக ஏறினாள். தன் கையில் உள்ள துடப்பத்தால் சிந்திய தானியங்களை தன் கூடையில் சேகரித்தாள். அதே ரயில் சில நேரங்களில் நிலக்கரியும் ஏற்றி செல்வதால் அதற்கு முன்பாக ஏற்றப்பட்டிருந்த நிலக்கரியுடன் சேர்ந்து கரையலென காட்சி அளித்தது அந்த தானியங்கள். வேகமாக சேகரித்து கீழே இறங்கி அடுத்த பெட்டிக்கு ஓடினார். அந்த தானியங்களை மூட்டையாக கட்டி தன் வீட்டிற்கு எடுத்து செல்வாள். இவள் நிலை அறியாத சிலர் முகம் சுழித்தாலும் அந்த ரயில் நிலையத்தை சார்ந்த மக்கள் இவளின் மீது பரிவு காட்டினர். இவளின் கணவர் இந்த ரயில் நிலையத்தில்தான் சுமை சுமப்பவராக இருந்தார். போராத காலம் அவர் இறந்து போனார். அதன் பிறகு இவளின் நிலைமை பரிதாபமானது. அதனால்தான் என்னமோ இங்கு வந்த எல்லா நிலைய அதிகாரிகளும் இவளின் மீது பரிவு காட்டினர். சில சமயம் ரயில் புறப்படும் நேரம் ஆகிவிடும். கிடைத்து விட்டாலும் நிலைய அதிகாரிகள் அவள் இறங்கும் வரை சிவப்பு கொடியை பிடித்து கொண்டு நிற்பர். பல வருடம் கடந்து பிள்ளைக்கு 5 வயதானது. எப்பொழுதாவது ஒரு முறைதான் இங்கே கூட்ஸ் நிற்கும். அதுவும் காலியான கூட்ஸ். முழுவதும் நிரப்பப்பட்ட கூட்ஸ் என்றால் அவளை யாரும் அங்கே அனுமதிக்க மாட்டார்கள். இவளோ அந்த காலியான கூட்ஸுக்காக தவம் இருப்பாள். சில நேரங்களில் அதில் வெறும் நிலக்கரி மட்டும் ஏற்றி இருப்பார்கள். அவள் வேதனையோடு வீடு திரும்புவாள். இன்று இங்கே ஒரு காலியான கூட்ஸ் வந்து நின்றது. கையில் பையுடனும் துடப்பத்துடனும் காட்சி அளித்தாள் நீலா. ஒவ்வொரு பெட்டியாய் ஏறி இறங்கினாள். அம்மா, நானும் கொஞ்சம் எடுத்துக்கிறேம்மா என பிஞ்சு பிள்ளை கூற, வேண்டாம்பா, உனக்கு எதற்கு இந்த தலையெழுத்து, நீ நல்லா படிக்கணும் என்று சொல்லி அவனை அங்கே ஓரமாக அமர வைத்தாள். அந்த காலியான கூட்ஸ் வண்டிக்கு இன்று நடத்தினர் அந்த பொல்லாத நரேந்திரன். வண்டிக்கு காவலாய் இருக்க வேண்டிய நரேந்திரனே வண்டியில் ஏற்றப்படும் கோழிகளின் தலையை முறுக்கி பையிலே போட்டுக் கொள்வார். ஏற்றப்படும் பொருட்கள் எல்லாவற்றையும் பதம் பார்த்து விடுவார். மற்றவர்கள் எதிரில் நல்லவர் போல காட்சி அளிப்பார். நீலா ஒவ்வொரு பெட்டியாய் ஏறி தானியங்களை சேர்த்து கொண்டே இருந்தாள். அதற்குள்ளாக அவளின் மகன் ஒரு பெட்டியில் ஏறினான். அவன் கைப்பிடி நிறைய எடுத்து வந்து தானியங்களை வெளியே போட்டுக்கிட்டு இருந்தான். இதை நீலா கவனிக்கவில்லை. இந்த முறை அள்ளச் சென்றவன் திரும்பி போட வரும்பொழுது வண்டி புறப்பட்டு இருந்தது. நீலா மூட்டையை கட்டி கொண்டிருந்தாள். திடீரென வண்டிக்குள்ளிருந்து அம்மா அம்மா என கதறல் சத்தம். பார்த்தான் அவளது 5 வயது மகன் வண்டியிலிருந்து. ரயில் சிக்னலை கடந்து பயணித்துக் கொண்டிருந்தது. ரயிலின் பின்னே ஓடத் தொடங்கினாள். ஐயா 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 என கத்திக்கொண்டே ஓடினாள். அதை கண்டும் காணாதது போல நரேந்திரன் வண்டியை நிறுத்தாமல் சென்று விட்டான். நிலைய அதிகாரி சண்முகம் எவ்வளவோ பிரயாசப்பட்டும் வண்டியை நிறுத்த முடியவில்லை. அடுத்த நிலையத்திற்கு தெரிவிக்கும் வசதியும் அந்த நிலையத்தில் இல்லை. 10-20 வருடங்கள் கடந்து விட்டது. கதறியபடி ஓடினவள் இன்றும் எல்லா பெட்டியும் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாள். எல்லோரும் அவளை பைத்தியம் என கூறினாலும் அவளின் நிலைமை யாருக்கு தெரியும்? இன்றைக்கு அவளுக்கு தேவை அந்த பெட்டியில் உள்ள அரிசி இல்லை, அவளது குழந்தை.